அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குவைத்துடைய தினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 978 ரூபாய் 474 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 271 ரூபாய் 76 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜெமியாக்கள் உள்ள மெஷின் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 271 ரூபாய் 2%, இலங்கைக்கு 978 ரூபாய் 47% உள்ளது. ஜெமியாக்கள் உள்ள மெஷின்களில் நல்ல ரேட் கிடைச்சா போடுங்க. அதே போல் கட்டணம் 1.25 தினார் தான் அறவிடுறாங்க. கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்று சீட்டோடு போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பழிச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். இதை மறக்காமல் ஞாபகத்தில் கொள்ளுங்கள். யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபீல்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணம் அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷனும் ஒரு தினார் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க. குவைத் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபீல்ஸ் மற்றும் 500 ஃபீல்ஸ் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. இந்த நாட்களில் பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே கட்டணம் 750 ஃபீல்ஸ், 500 ஃபீல்ஸ், 900 ஃபீல்ஸ், ஒரு தினார், இது போன்ற வெவ்வேறு கட்டணங்கள் தான் அறவிடுறாங்க. சல்மியா சூக் பகுதிகளில் 250 ஃபீல்ஸ் கட்டணமாக அறவிட்டு இருந்தாங்க ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகள். யூஜே, ஏஆர்ஒய், அல்நாதா, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச் கூட சில டைமில் ஆஃபர் போட்டிருந்தாங்க ஃபர்வானியா பகுதிகளில் கூட. அதே போல் முடிந்த வரைக்கும் உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்தை அதிகமாக எந்த எக்ஸ்சேஞ்சில் வழங்குறாங்களோ அந்த எக்ஸ்சேஞ்சில் அனுப்புங்க. ஏன்னா இப்போதைய சூழலில் இந்தியாவுக்கும் சரி இலங்கைக்கும் சரி ரேட்டு கொஞ்சம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இலங்கைக்கு கிட்டத்தட்ட 979 ரூபாய், 985 ரூபாய், இந்த மாதிரியான வெவ்வேறு ரேட்டுகளும் இருக்குது. இந்தியாவுக்கும் 271 ரூபாய் 500% வரைக்கும் இருக்குது. ஏஆர்ஒய், யூஜே, அல்சாமில், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகள்லையும் இந்த ஆஃபர் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். ஒரு கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 648 ஃபீல்ஸ். ஒரு கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 589 ஃபீல்ஸ். ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 400 ஃபீல்ஸ். ஒரு கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 23 தினார் 530 ஃபீல்ஸ். மறுபடியும் 350 ஃபீல்ஸால் அதிகரிக்காமல் குறைஞ்சிருக்குது. மாஷா அல்லாஹ். பார்ப்போம் எதிர்வரும் நாட்களில் இன்னும் அதிகமாக குறையுதான்னு. இந்த நாட்களில் நாட்டுக்கு போக தயார் நிலையில் இருக்கிறவங்க, அவசரமாக தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் விலை கொடுத்து வாங்குங்க. மற்றவர்கள் பொறுமையாக இருங்க. பார்ப்போம் எதிர்வரும் நாட்களில் இன்னும் குறையுதா அப்படின்னு. இலங்கை தூதரகம் சூப்பர், வெரி குட், ஃபென்டாஸ்டிக். 56 பேருடைய பேர்களை போட்டிருக்கிறாங்க. 56 பேரும் இன்றைக்கி போய் உங்களுடைய ஒயிட் பாஸ்போர்ட்டை கலெக்ட் பண்ணி கொள்ளலாம். கடைசி நாள் இன்றைய நாள். இலங்கை தூதரகத்தில் அகாமா இல்லாது தம்மை பதிவு செய்யாதோர் இன்னைக்கு கடைசி நாள் என்பதால் தயவு செய்து போய் பதிவு செஞ்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் பதிவு செய்யாத பட்சத்தில் உங்களுக்கு இதுக்கு பிறகு பதிவு செய்ய மாட்டோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்போ காலமெல்லாம் நீங்கள் இங்கேயே இருக்கணும். அதுதானே அவங்களோட விருப்பம். சரி, இந்த நம்பரை பற்றியும் தெளிவான வீடியோட கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கேன். வீடியோ தொடர்ந்தும் பாருங்கள். வாங்க மிக முக்கியமான ஒரு கவலையான வேதனையான செய்தியை பார்த்துட்டு வந்துடலாம். 1814 மாணவர்கள் சமூகம் அளிக்கவில்லை முதல் கல்வி நாளின் தேர்வில். 1814 மாணவர்கள் அவங்களுடைய எக்ஸாமை அட்டன் பண்ணலை. மறுபடியும் அடுத்த வருஷமும் பணிப்பெண்களுக்கு சமைக்கிறதும் துவைக்கிறதும் ஓட்டுநர்களுக்கு இழுத்துட்டு போகிறதும் வேலை தானோ? என்னடா கொடுமை இது. முதல் நாள் பரீட்சைக்கே தோற்றுவிக்கல் அப்படின்றது ரொம்பவும் கவலையான விடயம். அதுவும் 1814 மாணவர்கள். பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் இந்த மாணவர்களுடைய நிலைமை என்ன அப்படின்றது. அதே மாதிரி லீவு போகிறதுக்கு தயாராக இருங்க. விரைவிலேயே விடுமுறைக்கான அறிவிப்பு வரும். அதே போல் கவுன்சில் மினிஸ்டர்ஸ், எந்த அமைச்சர்கள் யார் எந்த இடத்துக்கு வரப்போகிறாங்க அப்படின்ற தெரிவுகள் முன்வைக்கப்பட்டிருக்குது. அதே போல்
முனிசிபாலிட்டியின் முக்கிய வேலை திட்டங்களை ஆரம்பித்து வராங்க. இதில் குறிப்பாக குவைத்துடைய முனிசிபாலிட்டி மினிஸ்டர் டாக்டர் நூர் அல் நஷான் எச்சரிக்கைகள் விடுத்தும் சில இடங்களில் விதிகளை மீறும் வகையில் செயல்படும் அனைத்து வீட்டு குடியிருப்பு பகுதிகளுக்கும் அதிரடி சோதனை. அதே போல் ட்ரோன் மூலம் இப்போ குவைட் ஃபைண்டர் நீங்கள் ரோட்டில் பார்த்துருப்பீங்க. குவைட் ஃபைண்டர் மூலம் இனிமேல் வானத்தில் இருந்து பார்க்க போகிறாங்க. அதுக்கும் இன்னொரு காரணம் இருக்குது. யார் யார் மாடிக்கு மேலே அறைகள் கொடுத்துருக்குறாங்க அதையும் சோதனை பண்ணுவாங்க. الحين هذه راح تصور الكويت كلها؟ هذه مو راح تصور، هذه صورت الكويت كلها. مشروع الهيئة العامة للمعلومات الميدانية، والأجمل أن اللي صوروا فيها واشتغلوا فيها وصور الكويت كلها شباب كويتيين. يعني صنع في الكويت. صنع في الكويت. مشروع التصوير الجوي واللي تعتبر الكويت أول بلد بالعالم تصور الدولة بالكامل بهذه الجودة. مشروع التصوير الجوي بلش قبل سنتين تقريبا، وصوروا جميع المناطق العمرانية والزراعية بالكويت، وراح تشوفونه قريبا من تطبيق كويت فايندر. جودة التصوير أفضل 15 مرة من التطبيقات العالمية اللي هو تصوير الأقمار الصناعية. على سبيل المثال التصوير اللي تشوفونه بجوجل جودة التصوير من 50 إلى 70 سنتي، أما الجودة اللي قاعد يصورونها الهيئة هني 4.5 سنتي بس. பார்த்தீங்கல்ல, கூகுளுக்கும் குவைட் ஃபைண்டருக்கும் உள்ள வித்தியாசம். மேலே இருக்கிற டேங்க் வாட்டர் டேங்குடைய கலர் என்னன்றதே கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி சூழல் இருக்கிறதால மேலே யாராவது கூடாரம் தகரத்தாலையெல்லாம் அடித்து, இது குறிப்பாக வாடகைக்கு சொந்த வீட்டு டிரைவருக்கு அடித்து கொடுத்தா பிரச்சனை இல்லை. ஆனால் வாடகைக்கு நிறைய ரூம்கள் அடிச்செல்லாம் கொடுத்துருந்தா இனி எல்லாமே வானத்துலேருந்து கண்ணால் பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா என்ன, கைது தான், சோதனை தான். அதே போல் 2016 குவைட் ஃபைண்டர் மூலம் ரோட்டோடைய வியூவை பார்த்தாங்க. இனி வானத்திலேருந்து வீட்டோடைய வியூவையே பார்க்க போகிறாங்க. எத்தனை பேர் மாட்ட போகிறாங்களோ தெரியல. ஏன்னா குடியிருப்பு பகுதிகள், குறிப்பாக குவைத்தி வீடுகளில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகள், இந்த மாதிரி வியூவில் பார்க்கும்போது சில நேரங்களில் மேலே மொட்டை மாடியில் என்ன இருக்குது அப்படின்றது தெரியாது. ஆனால் இதே வானத்தில் இருந்து பார்க்கும்போது எக்ஸாக்டாக தெரிஞ்சிடும். மேலே மொட்டை மாடியில் ஏதாவது ரூம்கள் எக்ஸ்ட்ராவாக அடிச்சிருக்கிறாங்களா, வாடகைக்கு விட்டுருக்குறாங்களா, ஏதாவது நடக்குதா, இது அனைத்தையுமே கண்காணிப்பாங்க. இனிமேல் குவைத்தில் வசிப்பது சிக்கலாக மாறும் ஒற்றையர்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் இருப்பவர்களுக்கு. எண்ணெய் அமைச்சர் இமாத் அல் அதீகி, குவைத்தின் மொத்த சுத்திகரிப்பு திறன் தற்போது ஒரு நாளைக்கு 1.83 மில்லியன் பீப்பாய்கள் மற்றும் வெளிப்புறமாக உள்ளது. உள்நாட்டில் 1.415 மில்லியன் உட்பட சுத்திகரிப்பு நிலையங்களின் வேலை திட்டங்கள் ஆரம்பம். அதே போல் மிக முக்கியமான ஒரு தகவல், குவைத் த 5th லீகலிஸ்ட் டீசல் வழங்கும் 5வது பெரிய நாடு ஐரோப்பாவிற்கு. ரஷ்ய உக்ரைனிய போருக்கு பிறகு குவைத் பெட்ரோலியம் அல்ஷூர் கார்ப்பரேஷன் மூலம் எரிபொருள் எண்ணெய் உற்பத்தியை ஐரோப்பிய சந்தைகளுக்கு விற்க முடிவு செய்துள்ளது. குவைத் வருகின்ற புதிய சிக்கல் என்ன? அது சிக்கல் என்ன? பிரச்சனையா பாருங்க, பிரச்சனை என்னன்னு. ஈரானிய புரட்சிகர காவல் படையின் துணை தளபதி மேஜர் ஜெனரல் அப்தல் ரேசா அபேத் பொறியியல் வரைபடங்கள் ஈரானிய வல்லுநர்கள் மற்றும் சட்ட வல்லுநர்கள் படி தோரா துறையில் எங்கள் பங்கு 40% ஆகும். மேலும் இந்த துறையில் பிரித்தெடுக்கப்படும் மசகு எண்ணெய்களில் எங்களுடைய வாழ்வாதாரமும் அடங்கியுள்ளது. இதனை தடுத்தால் அல்லாஹ் ஆலம். ஏன்னா இதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நேற்றைய தினம் அல் ஷூர் சுத்திகரிப்பு நிலையம் திறந்து வைக்கப்பட்டது. அதனுடைய வருவாய்களை பற்றி வெளியிட்டது தான் முக்கியமான காரணம். يتسلم الآن درعا تذكارية من القائمين على الحفل مبينا الشكل لمصفاة الزور التي تدشن مرحلة جديدة متجددة من المسيرة النفطية. نتابع إذن. போன
தனியாக போக மாட்டேன், 150-200 பேரை கூட்டிகிட்டு தான் போவேன். ஏன்னா இந்த தகவல் நேற்றைய தினம் கிட்டத்தட்ட 6 மணித்தியாலங்கள், 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் இல்லை, 6 மணித்தியாலங்கள் கலந்துரையாடப்பட்டது. ஏன்னா இப்போதே ஈரான் பிரச்சனைகள், இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஈரானுக்கும் இதுக்குமான சம்பந்தம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா சவுதியும் குவைத்தும் சேர்ந்து காய் நகர்த்திட்டாங்க ஈரானை. இது ஈரானுக்கு சம்மந்தம் இல்லை, அல்துர்ரா வந்து எங்களுக்கு பொருத்தமானது, எங்களுடையது, எங்களுடைய பக்கம்தான் இருக்குது அப்படின்னு, ஈரான் இதில் உரிமை கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போது ஈரானுக்கு வந்து இது உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாட்களில் மறுபடியும் ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறமா ஈரான் நாட்டுடைய தலைவர் கலாநிதி ரைசி அவர்கள் ரீசெண்டாக இப்ராஹிம் ரைசி அவர்கள் உயிரிழந்தார். அதனால் கொஞ்சம் விடுபட்டிருந்தது. மறுபடியும் இந்த சம்பவத்துக்கு பிறகு, இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு, இதை கண்ணால் கண்ட பிறகு, இதில் உள்ள வரக்கூடிய லாபங்களை பற்றி தெரிவித்த பிறகு மறுபடியும் ஆரம்பமாக இருக்குது. இதை பற்றிய பேச்சுவார்த்தை நேற்று கிட்டத்தட்ட 6 மணித்தியாலம் 180 லட்சம் பேர் கொண்ட குழு நேற்று இதை விவாதித்தாங்க, பேசினாங்க. சமூக ஆர்வலர்கள் குழு, அதில் நானும் ஒரு அங்கத்தவராக நேற்று உள்ளே போயிருந்து இதை பற்றி விசாரிக்கும்போது லைட்டாக கிடுகிடுத்துச்சு. ஏன்னா இந்த நாட்டில் நாம் இத்தனை வருஷமாக சம்பாதிச்சிருப்போம், நம்மளுடைய எத்தனையோ பிரச்சனைகளை தீர்த்திருக்கும் இந்த நாடு. அல்லாஹ் முந்தி 2வதா இன்ஷா அல்லாஹ் இந்த நாட்டை எல்லாம் வல்ல இறைவன் பாதுகாக்கட்டும். அதே போல் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல், எந்த ஒரு யுத்த சூழலும் இல்லாமல், மறுபடியும் இந்த நாட்டில் எந்த ஒரு கலவரங்களும் பிரச்சனைகளும் நடக்காமல் இன்ஷா அல்லாஹ் இதுனில்லா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்டை பாதுகாக்கட்டும் அப்படின்னு நாமளும் துவா செய்யலாம். ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் நம்மளுடைய குடும்பம் குட்டிகள் சந்தோஷமாக இன்றைக்கி நாட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அதுக்குரிய வழி இந்த நாட்டில் இருந்து தான் கிடைக்குது. இதை இவ்வளவு நேரம் தெளிவாக எடுத்து இதை விரிவாக பேசுகிறதுக்கு காரணமே ஈரான் மேலே இருக்கக்கூடிய ஒரு சிறிய அச்சம்தான். ஏன்னா அணு ஆயுதங்களை வச்சுருக்கக்கூடியவங்க ஏற்கனவே இஸ்ரேல் பிரச்சனைக்கு பயங்கர எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த நாடுகளில் உள்ள சில அமைப்புகளால் தான் பயம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் கரீம், பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த நாடு நம்மளை பொழைக்க வச்ச நாடு அப்படின்றதால நாட்டவர்களை விடுங்க, இந்த நாடு நம்ம நேசிச்சே ஆகணும். 2வது தாய்நாடு மாதிரி நம்மளுக்கு. இன்னொரு முக்கியமான தகவல் பாருங்கள், ஹராஃபி பகுதிகளில் வந்து அதிரடி சோதனை, அறுதியா இண்டஸ்ட்ரியல். என்னால் முடிஞ்சது நண்பர்களே, இந்த மாதிரி விடயங்களை டெய்லி உங்களுக்கு கொண்டு வந்து அப்டேட் பண்ணுறது. காதிம் விசாவில் வெளியில் வேலை பார்த்தீங்களா, ஷூன் விசாவில் வெளியில் வேலை பார்த்தீங்கன்னா கட்டாயமாக கைது பண்ணப்படுவீங்க. அக்காமா இல்லாமல் டெலிவரி ஓட்டுநர்களாக இருந்தீங்கனாலும் கைது பண்ணப்படுவீங்க. காட்சிகளை கண்ணை திறந்து பாருங்கள், பயன்பெறுங்க, பாதுகாப்பாக இருங்க. அதை விட பெரிய ஷாக், வாகனங்களை கொண்டு போய் உங்களோட இஷ்டத்துக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுருக்கீங்களா? குறிப்பாக ஃபர்வானியா, ஜெனீப் ஷோக், ஹைதான், ஃபேஹில், இந்த மாதிரி பல பகுதிகள், ஒரு பகுதின்னு இல்லை, குவைத்துடைய பல பகுதிகளையும் இனி வரும் நாட்களில் அதிரடி சோதனைகள், அதிரடி வேலை திட்டங்கள் ஆரம்பமாகி இருக்குது. இதுலேயும் குறிப்பாக நேற்றைய தினம் பல வாகனங்களை தட்டி தூக்கிட்டாங்க முனிசிபாலிட்டி.
அட சிட்டியில் இருந்தால் தானே பிரச்சனை. எங்கேயாவது எல்லை பகுதிகளில் இந்த டயர் லோட்டாக இருக்கிற பகுதி, அம்காரா, இந்த மாதிரி சால்மி பகுதிகளில் சரி போய் நாம் அப்தலி பகுதிகளில் சரி ஒழிஞ்சிட்டு இருப்போம்ப்பா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா அங்கேயும் சோதனை ஆரம்பம். மனிதவளம், சுற்றுச்சூழல், உள்துறை அமைச்சகம். தயவுசெய்து பாக்கெட்டில் ஃபோன் போட்டிருந்தா தூரமாக வச்சுருந்தா வீடியோக்களை பாருங்கள். சோதனைகள் சாதாரணமாக ஃபிலிமில் வர மாதிரி அதிரடியாக அட்ரா சக்கன மாதிரி சோதனை நடத்துகிறாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி அல்முத்தலா பகுதிகளுக்கு செல்லக்கூடிய ஓட்டுநர்கள் வெளிச்சம் இல்லாத பகுதிகளில் போகும்போது ரொம்ப கவனம். நேற்றைய தினம் ஒரு வாகன விபத்து, காரணம் ஒட்டகம். ஹட்டாகாலி ஒட்டகங்களால் தொடர்ந்தும் விபத்துக்கள். நேற்றைய தினம் அல்முத்தலா பகுதிகள். في حوادث المطلع اللي كل يوم قاعد نشوف حادث ولا مبالاة من قبل وزارة الكهرباء. نستغرب من وزارة الكهرباء التأخير والتعمد في إنارة هذه الشوارع. அதே போல இரண்டாவது நுழைவு, இரண்டாவது என்ட்ரன்ஸ், செகண்ட் என்ட்ரன்ஸ் வந்து இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது அல்முத்தலா பகுதிகளில். ஓட்டுநர்களே, இதுக்கு முன்னாடி க்ளோஸாக இருந்த ரோடு ரெண்டாவது ரிங் ரோடு ஓப்பன் ஆகுது அல்முத்தலா பகுதிகளுக்கு. ஓட்டுநர்களுக்கான மிக முக்கியமான தகவல் இந்த நாட்களில், இப்போ நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா, இப்போ டொயோட்டா மற்ற ஹைலைட் வண்டிகளை விட இப்போ சைனீஸ் வண்டிகள் தான் அதிகம். ஒவ்வொரு சைனீஸ் வண்டிகள் ஒவ்வொரு வீட்லேயுமே இப்போ இருக்குது. அதே போல் நீங்கள் வண்டி ஓட்டும்போது ஓட்டுநர்களே, நான் சொல்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தயவு செய்து காலையில் எழுந்திரிச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல் ரேடியேட்டர் செக் பண்ணுங்கள். புதுசோ பழசோ ரேடியேட்டரை செக் பண்ணுங்கள், ஆயிலை செக் பண்ணுங்கள், கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அதை மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. 5000 கிலோமீட்டரா, 4000, 7500, 10,000 கிலோமீட்டரா, இதை அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக்கரை போய் செக் பண்ணிவிட்டு மீட்டரையும் ஆன் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே போல் டெய்லி செக் பண்ணி தண்ணியை பாருங்கள். ஏன்னா எத்தனை புதிய வண்டியாக இருந்தாலும் இப்போ வெப்பநிலை ரொம்ப அதிகமாக இருக்குது. கோயத்துடைய வெப்பம் அதிகரிச்சிட்டு போகுது. அதால் ஒரு வேளை தண்ணீர் காயக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தயவு செய்து தண்ணீரை செக் பண்ணுங்கள், ஆயிலை செக் பண்ணுங்கள், இன்க்ளூடிங் டயர் ப்ரெஷர் அதையும் செக் பண்ணிக்கோங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். பழைய டயராக இருந்தால் மாற்றிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அக்காமை இல்லாதவர்களுக்கு நடக்கும் அநீதியை பார்க்கலாமா? குறிப்பாக இலங்கை தூதரகம் தொடர்ந்து அநீதி தான் இழைக்குது. வெறும் 56 பேருடைய இலக்கம், 56 பேருடைய இலக்கம். மனசாட்சி இல்லையா? இந்த மாதிரி பேய்க்கூத்து காட்டாமல் ஆரம்பத்திலேயே மக்களுக்கு அவங்களுடைய பேர்களை வர வச்சு, இல்லைன்னா அவங்களே வர வச்சு நீங்கள் ஒயிட் பாஸ்போர்ட்டை எடுத்துக்கோங்க. இந்திய தூதரகம் செய்கிறாங்க, பங்களாதேஷ் தூதரகம் செய்கிறாங்க, பாகிஸ்தான் தூதரகம் செய்கிறாங்க. ஏன் உங்களுக்கு மட்டும் பொல்லாத அக்கறை? உங்களோட அக்கறையால் தான் இன்றைக்கி எக்கரைக்கும் போக முடியாமல் தத்தளித்து நிற்கிறாங்க எங்களுடைய சகோதரிகள். வந்து வாசலில் வெயிலில் காய போட்டுக்கிறீங்க. இன்றைக்கி கடைசி நாள் அதுவும் பதிவு செய்கிறது. உண்மையிலேயே சிறந்த அதிகாரிகள், சோம்பேறி அதிகாரிகளுடைய முதல் பட்டம் கின்னஸ் அவார்டு உங்களுக்கு தான் கொடுக்கணும். அதே போல் என்னடா நம்பரை மட்டும் ஃபோட்டோவில் காட்டுறியே, பேச மாட்டேங்கிறியன்னு கேட்குறீங்களா? பேசினா தான் யூடியூப்பால் தூக்கிடுறாங்களே. எவனாவது அவுத்து போட்டு ஆடினா ஒன்றுமே இல்லை. நம்ம ஏதாவது நம்பரை நல்ல மனுஷர்களுக்கு தெரியாதது சொல்லி கொடுத்தா தான் யூடியூப்புக்கு வலிக்குது. என்ன பண்ண? போன வாட்டி ஒரு நாள் காலையில் போட்ட செய்தியையும் தூக்கிட்டாங்க, வேறையா நம்பரை போட்டதையும் தூக்கிட்டாங்க. மக்கள் பலரும் பதட்டத்தில் என்னடா சர்பாண்ட காலை செய்தியை காணுமேன்னு தடுமாறி கடைசியாக மாலை நேர செய்தியை பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்குது காலையில் போட்ட செய்தியை யூடியூப்காரன் தூக்கிட்டான் அப்படின்னு. அந்த அளவு மோசமான சூழல் இருக்குது. நல்லா பக்கத்தில் வர மாதிரி தான் போட்டிருக்கேன். ஜூம் பண்ணி பாருங்கள், இதை நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் ஃபோட்டோ ஜூம் பண்ணுற மாதிரி உங்களால் ஜூம் பண்ண முடியும். என்ன நம்பர் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. 10,139 முடிச்சிருக்கிறாங்க. மற்றது ஒரு 4 நம்பர் பழைய நம்பர் கொடுத்துருக்குறாங்க.
என்ன தான் செய்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சுன்னு வைங்க, இலங்கையர்கள் எத்தனை பேர் மறுபடியும் இங்கே அக்காமல் இல்லாமல் தவிக்க போகிறாங்கன்னு தெரியலை. எதிர்வரும் நாட்களில் இந்த மாதிரியான சூழல் உருவாகும்னு தெரியலை. வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க, ஆனால் வெளியில் இருக்கிறவங்க, அறைகளில் தங்கியிருக்கிறவங்க, டெய்லி பேசிஸுக்கு வேலைக்கு போகிறவங்க, அவங்களுடைய நிலை என்ன? நல்லா தான் பாதுகாக்கணும். அதே போல் கடைசி நாள் மறந்துடாதீங்க, இன்றைக்கு பிறகு பதிவு செய்ய மாட்டாங்களாம். அதுலெல்லாம் கட்டன் ரைட்டாக இருப்பாங்க. சொன்னது தான், வேலையை தான் செய்ய மாட்டாங்க. அதனால் தயவு செய்து இன்றைக்கி போய் கடைசி நாள் பதிவு பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வேறையா எப்படியுமே நிறைஞ்சிருக்கும். பாவம் அந்த மக்களும் ஒரு பக்கம் வெயிலில் காய்கிறாங்க. அடுத்ததாக புதிதாக பதிவு செய்ய போகிறவங்க தயவு செய்து வேகமாக போய் பதிவு செஞ்சுக்கோங்க. பதிவு செய்கிறதுக்குன்னு வேறையா லைன் இருக்குதோ தெரியலை. அல்லாஹு ஆலம். இந்த நாட்டு அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தக்கூடிய நாள் விரைவில் இலங்கை தூதரகமே. தூதுவர் போயிட்டாரு. அடுத்ததாக சில அதிகாரிகளுக்கு வழி அனுப்புறதுக்கு வேலை திட்டம் நடக்கும். என்னடா கடைசா சொன்னதுன்னு கேட்குறீங்களா? ஆமாம், தூதுவர் அனுப்பியாச்சு. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.